கேவலம் எது வேணாலும் திட்டலாம். புரட்சி தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பேசுற அளவுக்கு அந்த தரங்கட்ட நாய் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எங்க காசு வாங்கினாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் கண்டிப்பா மிக பெரும்பான்மை ஓட்ட, அதாவது குறிப்பா திருமாவளவனுடைய கட்சியிலையும் இந்த வீணா போன நாய் சீமானுடைய கட்சி ஓட்டையும் தூக்கிட்டாப்படி 99% தூக்கிட்டாப்படி. நாயை நேருக்கு நேரம் பார்த்தனா என் ஷூவை கழட்டி அடிப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனிகளும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. அதாவது அது என்ன சொல்லலாம், அதாவது சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு மனிதன். பச்சையா சொல்ல போனா காசுக்கு மலம் திங்கிற ஒரு நாய், கேவலமான நாய். அதாவது நல்ல நாய் கிடையாது, கேவலமான நாய். பல முறை சீமான எச்சரிக்கை செஞ்சாச்சு. புரட்சி தலைவருடைய பக்தர்கள் கொதிச்சு எழுந்தாங்கன்னா சீமான் காணாமையே போய்விடுவான். இனிமேல் அவனுக்கு மதிப்பு கிடையாது. சீமானுக்கு இனிமேல் மதிப்பா எந்த புரட்சி தலைவர் பக்தர்களும் பேசாதீங்க. அந்த நாய் எச்சக்கலா நாய், கேவலம் எது வேணாலும் திட்டலாம். புரட்சி தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பேசுற அளவுக்கு அந்த தரங்கட்ட நாய் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எங்க காசு வாங்கினாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவனுக்கு கேளுங்க. பிரபாகரன் அவர்களுடைய, அதாவது தேசிய தலைவர்னு எல்லாம் போட்டுறாங்களே, பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இங்க மருத்துவத்திற்காக வந்தப்ப, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்ப திருப்பி அனுப்பிச்சாரு. என்ன மைத்துக்கு திமுக காசு வாங்கிட்டு சீமான் இது பேசுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவன் இந்த மடையன் தனியாவே நின்று சில ஓட்டை பிரிக்க வேண்டியது. இது இந்த பிரித்தாளும் கொள்கை இந்த தடவை நடக்காது. இது இந்த தடவை நான் சொல்றது உண்மை. தமிழக வெற்றி கழகம் விஜய் கண்டிப்பா மிக பெரும்பான்மை ஓட்ட, அதாவது குறிப்பா திருமாவளவனுடைய கட்சியிலையும் இந்த வீணா போன நாய் சீமானுடைய கட்சி ஓட்டையும் தூக்கிட்டாப்படி 99% தூக்கிட்டாப்படி. இனிமேல் இந்த சீமானுங்கிற இந்த நாய் தெருவில் போற வரவெல்லாம் குலைச்சிட்டு இருக்குல்ல, குறைக்கிற நாய் கடிக்காது. இந்த நாய்க்கு இனிமேல் பர்சன்டேஜ் ஓட்டு விழாதுங்கிறது கண்டிப்பா தெரியுது. மக்களே, புரட்சி தலைவர் ரசிகர்கள், இந்த நாயை என்னைக்கு செருப்பால் அடிக்கிறீங்களோ, நானும் தான் நான் என்னைக்கு அதான் வெறி கொண்டு அந்த நாயை நேருக்கு நேரம் பார்த்தனா என் ஷூவை கழட்டி அடிப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் புரட்சி தலைவர் பக்தர்களே இது எல்லாமே பதிவிடுங்க. புரட்சி தலைவரை பத்தி